தமிழ் சேனல் வரவேற்கிறோம். தற்போது நடந்த டாப் 5 சினிமா செய்திகளை பார்க்கலாம். செய்தி 1. ஜெயிலர் வில்லன் மீண்டும் கைது. ஹைதராபாத் விமான நிலையத்தில் மது போதையில் சட்டையில்லாமல் கூச்சலிட்டதால் ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன் கைது செய்யப்பட்டார். இதுபோன்ற சிக்கலில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. விநாயகன் தனது குடியிருப்பில் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார். செய்தி 2. தீபிகா படுகோனுக்கு பெண் குழந்தை. மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் பிரசவத்திற்காக நடிகை தீபிகா படுகோன் சனிக்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி 3. கலை நிகழ்ச்சிகளில் நடிப்பதாக ரஜினி, கமல் உறுதி. நடிகர் சங்க கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளில் நடிப்பதாக ரஜினி, கமல் உறுதி அளித்துள்ளனர். நடிகர் சங்க கட்டடம் கட்ட கடனாக மட்டுமல்லாமல் நிதியாக நடிகர் விஜய் 1 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். உதயநிதி, கமல், தனுஷ், நெப்போலியன் உள்ளிட்டோரும் நிதி வழங்கியுள்ளனர் என்று நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி கூறியுள்ளார். செய்தி 4. 3000க்கும் அதிக திரைகளில் கங்குவா. சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வட இந்தியாவில் அதிகமான திரைகளில் வெளியாக இருப்பதாக தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஹிந்தியில் மல்டிபிளெக்ஸில் கங்குவா வெளியாக உள்ளது. 3000க்கும் அதிகமான திரைகளில் வெளியாக இருக்கிறது. செய்தி 5. 100 கோடியை தாண்டியது தி கோட் வசூல். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸான நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம் ரிலீஸாகி 3 நாட்களிலேயே இந்தியாவில் 100 கோடியை தாண்டியுள்ளது. தி கோட் திரைப்படம் ரிலீஸான முதல் நாள் 44 கோடி வசூல் செய்துள்ளது. அதன்படி தமிழில் 39.15 கோடியும், இந்தியில் 1.85 கோடியும், தெலுங்கில் 3 கோடியும் என மொத்தமாக 44 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. இரண்டாவது நாளில் 25.5 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. குறிப்பாக தமிழில் 22.75 கோடியும், இந்தியில் 1.4 கோடியும், தெலுங்கில் 1.35 கோடியும் வசூல் செய்துள்ளது. மூன்றாவது நாளில் 33 கோடி வசூலித்து இருக்கிறது. அதன்படி தமிழில் 29.1 கோடியும், இந்தியில் 2.15 கோடியும், தெலுங்கில் 1.75 கோடியும் வசூலித்துள்ளது. இதன் மூலம் தி கோட் திரைப்படம் ரிலீஸாகி 3 நாட்களில் 102.5 கோடி வசூலித்துள்ளது. இன்னும் தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடி வருகிறது.